ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதில் பெருமை பேசிக்கிட்டு ஜாதியை பற்றியும் கட்சியை பற்றியும் குரூப்பை பற்றியும் சபைக்குள்ள உட்கார்ந்து இந்த குரூப் அந்த குரூப்னு பேசினாலே சபிக்கப்பட்டு போவாய். அறிந்து கொள், சபை என்பது எப்படி பிரிக்க முடியும்? சபை என்பது ஒரு குடும்பம், இயேசுவுக்கு சொந்தம், கிறிஸ்துவின் மணவாட்டி, தேவனுடைய மந்தை. அதை நீ கூறு போட்டா நீ சபிக்கப்பட்டு போவாய், உன் குடும்பம் சாபத்துக்குள்ளாகிவிடும். அறிந்து கொள். அறியாமல் உள்ள காலத்தில் சும்மா இருந்தார், இனி அப்படி இருக்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் உன் நியாயம் தீர்த்து விடுவார். குடும்பத்தை பிரிக்கிற நீ, கர்த்தருடைய சபையை உடைக்கிற நீ, சுயநலத்துக்காக நீ பதவிக்காக சபையை உடைச்சி பாழாக்குகிற பொல்லாத கள்ளர்களுடைய கூட்டமாய் நீங்க இருந்தீங்கன்னா சாபத்துக்குள்ளாயிருவீங்க. மனம் திரும்பி ஒழுங்கா ஊழியம் செய்யுங்க. எல்லாரையும் நேசித்து அனைத்து நம்மெல்லாம் ஒரு குடும்பம் வாங்க, இனி குரூப்பே கிடையாதுன்னு சொல்லுங்க. அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த குரூப்பு கூட சேர்ந்து போனீங்க, போதகர்கள் ஊழியக்காரர்கள் போனீங்க, குடும்பத்துக்கு சாபம். அறிந்து கொள்ளுங்க. இதில் போய் சாபத்துக்குள்ளான பிஷப்மார்களுடைய குடும்பம் எனக்கு தெரியும். பிஷப் குடும்பத்தினுடைய மகன் வந்து என்கிட்ட அழுதாங்க, எங்கள் அப்பா செய்த பாவத்தினுடைய சாபத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஒருவரும் தப்ப முடியாது. பிஷப்பாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், மோகலாசர்ஸாக இருக்கலாம். டோன்ட் பிளே வித் காட் இன் த சர்ச். அறிந்து கொள்ளுங்கள். ஒழுங்கா மனம் திரும்பி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு ஒழுங்கா ஊழியம் செய்யுங்க. சுயநலத்துக்காக பதவிக்காக சபையை பிரித்து விளையாடுகிற கள்ளர்கள் ஓநாய்கள் கூட்டம் சபைக்குள்ளே நீங்கள் அழிந்து போவீங்கன்னு இயேசுவின் நாமத்தில் உங்களை எச்சரிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களை தேவன் நியாயம் தீர்த்து விடுவார். இதை அறிந்து கொள்ளுங்க. இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும்? இவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்ததை பார்த்து உங்களுக்கு உணர்வு இல்லைன்னா எப்படி தப்புவீங்க நீங்கள்? தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சபை குறித்து பாரம் கொண்டிருக்கிறார். சபை நினைக்கும் போது அழுக தான் வருது, கண்ணீர் தான் வருது. அவர் தேவனுடைய சபை, கர்த்தருடைய சபை, சபை ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, இயேசுவின் மணவாட்டி. அதுகிட்ட விளையாடி கொண்டிருக்கிற சில பொல்லாதவர்களுடைய கூட்டம். அதுதான் தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். ஒழுங்கு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது கிடையாது சபைக்காக, ஆனால் அரசியல் பண்ணுவது. தயவு செய்து அந்த பாவத்தை செய்யாதங்க. குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, இல்லாட்ட அவங்க கண் முன்னால் உங்கள் குடும்பத்தில் சாபத்தினுடைய விளைவு வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் பார்த்துருக்கிறேன். டயசிஸில் அரசியல் பண்ணவங்க பேச முடியாமல் முடக்கப்பட்டு கிடப்பதை நான் பார்த்துருக்கிறேன். வியாதி படுக்கையில் மரித்து போனதை பார்த்துருக்கிறேன். திடீரென்று அவர்கள் நாசமாகி போய் எல்லாத்தையும் இழந்து தெருவில் நின்றதை பார்த்துருக்கிறேன். நிறைய பார்த்துருக்கிறேன். தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க. டோன்ட் பிளே இன் த சர்ச். அது தேவனுடைய சபை. உங்களை அரசியல் பண்ணணுன்னா கட்சி இருக்குது, போங்க. எத்தனையோ கட்சி இருக்குல்ல, ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்கே போய் அரசியல் பண்ணுங்க. சபைக்குள்ளே அரசியல் பண்ணாதுங்க. நீங்கள் அரசியலுக்குன்னு சபைக்குள்ளே வந்து குரூப்பை பிரிச்சிங்க, இனி நாசமாக போயிடுவீங்க. அதை அறிந்து கொள்ளுங்க. இயேசு சொன்னார், உங்களுக்கு ஐயோ, அது நிறைவேற போகிறது. ஏன்னா இவ்வளவு நாள் ஆண்டவர் பார்த்துட்டார், பொறுமையாக இருந்துட்டார். 3 வருஷம் ஊழியம் முடிகிற காலத்தில் தான் சொன்னார், கப்பர்நகூமே, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அப்படின்னா என்ன? நீ சபிக்கப்பட்டு போவான்னு இயேசு சொன்னார். இயேசு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அதே சமயத்தில் சபிக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. சபித்தார். அதனால் இன்றைக்கு வரைக்கும் எருசலேமுக்கு போங்க, இஸ்ரவேல் தேசம் போங்க, அங்கே போனீங்கன்னா எரிகோ பட்டணம் இருக்குது, பெத்தானியா பட்டணம் இருக்குது, பெத்லெகேம் பட்டணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இயேசுவின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது என்ன தெரியுமா? கப்பர்நகூம். பைபிளில் இயேசுவின் பட்டணம் மத்திய 9 அதிகாரம். இன்றைக்கி அந்த பட்டணம் இல்லை, பாழடைஞ்சு கிடக்குது. அங்கே உள்ள அந்த ஜெபாலை வீடுகள்லாம் பாழடைஞ்சு கிடக்கு. கப்பர்நகூமுக்கு போனால் ஒரு வீடும் இல்லை, ஒரு ஆளுங்க வசிக்கலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சபிச்சார், கப்பர்நகூமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட அற்புதத்தை சோதோம் கொமோராவில் செஞ்சிருந்தா மனம் திரும்பி இருப்பாங்களே. பாருங்க, அந்த சாபத்தின் விளைவு. இயேசு சபித்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு காலம், டைம் கொடுக்கிறார், மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இனிமேலும் தொடர்ந்து இதை பண்ணி கொண்டு இருந்தீங்க, அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை முடிந்தது. அறிந்து கொள்ளுங்கள், தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். இப்போ 2 சாட்சியை நீங்கள் பார்க்க போறீங்க. ஏன் இதெல்லாம் தெரியல, ஆவியானவர் பேசுகிறார். எனக்கு தெளிவாக தெரியுது, நான் அல்ல, இட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறார். நிர்விசாரமாக இருதயத்தை கடினப்படுத்தி, யூ ஆர் பிளேயிங் இன் த சர்ச், தி லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். சீக்கிரத்தில் நீங்கள் மனம் திரும்பாட்டா இல்லாமல் காணாமல் போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. அறிந்து கொள்ளுங்கள்.
முடக்கப்பட்டு செயலற்று போயிருவீங்க, அறிந்து கொள்ளுங்கள். இனிமேல் ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். இவ்வளோ ஜனங்கள், கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வந்து அழுது அழுது எழுப்புதலுக்காக சபைக்காக ஜெபிக்கிறாங்க. நீங்கள் திமிர் கொண்டு அலைவீங்களா? தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கு. சவுக்கு எடுக்கிற காலம் வந்து விட்டார். அதனால் ஒழுங்காக மனம் திரும்பிடுங்க. சரி, இப்போ உங்களுக்கு வருகிறேன். நீங்கள் மற்றவங்க பயந்துறாருங்க, பிரதர் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி. இயேசு உங்களை நேசிக்கிற ஆண்டவர். அவர் ஆலயத்தில் போன சவுக்கு எடுப்பார், தெருவில் வந்தால் மக்களை அன்போடு அணைத்து கொள்ளுவார். இயேசு ரெண்டு விதமான இயேசு. அவர் ஒரே ஆண்டவர் தான். ஆனால் மதத்தை வச்சு ஏமாத்துறவங்களை கண்டால் ஆண்டவர் கோவப்படுவார். ஆமாம், மதத்தை வச்சு, அதாவது இந்த கடவுளை வச்சு ஏமாத்துறவங்க, சர்ச்சு தேவாலயத்தை பிஸ்னஸ் தலமாக மாற்றிட்டாங்கல்ல, அதான் சவுக்கு எடுத்தார் ஆண்டவர். கோபத்தோடு எழும்பினார். அந்த மாதிரி இன்னைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற கள்ளர்கள், வியாபாரிகள் சபைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அது மாதிரி ஆட்கள் தான் ஆண்டவர் பேசுகிறார். அந்த சாதாரண மக்களை பார்க்கும்போது ஆண்டவர் அணைத்து கொண்டு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார் போல செய்வார்.